ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹேமாஸ் மேத்ஸ். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இருக்க கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 5.3 கொஸ்டின் நம்பர் 5 and 6 வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டின் நம்பர் 5 ரீட் பண்ணலாவாங்க. O of 0,0 is the center of a circle whose one chord is AB, where the points A and B are 8,6 and 10,0 respectively. OD is the perpendicular from the center to the chord AB. Find the coordinates of the midpoint of OD. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதான டயக்ராமை முதல்ல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டினில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை ஒரு டயக்ராமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? O of 0,0 is the center of a circle. ஒரு சர்க்கிளுடைய சென்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ண போகிறோம். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதில் மிட் பாயிண்ட் 0,0ன்றதை மார்க் பண்ணிக்கலாம். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். அதில் மிட் பாயிண்ட் வந்து 0,0. இதில் வந்து ஒரு கார்டு ட்ரா பண்ணலாம். அந்த கார்டோட நேம் வந்து ஏ அண்ட் பி. ஏபி அப்படின்ற ஒரு கார்டு ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து ஏபி அப்படின்ற அந்த கார்டில் ஒரு பர்பண்டிகுலர் லைன் வந்து இருக்குது. ஸோ ஓடி இஸ் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் டு த கார்ட் ஏபி. பர்பண்டிகுலர் லைனில் சென்டர் பாயிண்ட் 0,0. அடுத்ததாக ஏபி அப்படின்ற கார்டு நேம் எழுதாமல் இருக்கோம் பாருங்கள். இப்போ நேம் எழுதிக்கலாம். அந்த கார்டோட நேம் வந்து ஏபி. அந்த ஏபியோட சென்டர் பாயிண்ட் தான் டி. ஏ பாயிண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க 8,6, பி பாயிண்ட் 10,0. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ பாயிண்ட்டுக்கும் டி பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க மிட் பாயிண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நாம் கொஸ்டினில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல ஓ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ பாயிண்ட் என்ன இருக்குது? 0,0. அடுத்ததா ஏ பாயிண்ட் 8,6ம் பி பாயிண்ட் 10,0வும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். என்னென்ன பாயிண்ட் இருக்குது? ஓ, ஏ, பி அண்ட் டி. இதில் ஓ, ஏ, பி இது எல்லாத்துக்கும் நமக்கு பாயிண்ட் தெரியும். டி என்ன பாயிண்ட்ன்றது நமக்கு தெரியாது. அப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது டி பாயிண்ட்டு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிட் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம முதல்ல எழுத வேண்டியது ஃபார்முலா தான். மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 + x2 / 2, y1 + y2 / 2. முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து நமக்கு டி தான். இப்போ அந்த டி பாயிண்ட் என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து டி. ஏ பாயிண்ட், பி பாயிண்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ அதில் தான் நமக்கு x1, y1, x2, y2 இருக்குது. அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏ பாயிண்ட்லேயும் பி பாயிண்ட்லேயும் x1, y1, x2, y2 எழுதிக்கலாம். இப்போ அந்த வேல்யூஸை எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1க்கு பதிலாக 8 ப்ளஸ் x2க்கு பதிலாக 10 டிவைடட் பை 2, y1க்கு பதிலாக 6, y2க்கு பதிலாக 0 டிவைடட் பை 2. 10 8 ஆட் பண்ணால் 18. 18 டிவைடட் பை 2, 6 0 ஆட் பண்ணால் 6 டிவைடட் பை 2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 18 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 9 2s are 18. 6 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 2s are 6. ஸோ 9,3 தான் வந்து நமக்கு கிடச்சிருக்க டி பாயிண்ட். ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற பாயிண்ட்டு. இப்போ நமக்கு ஓ பாயிண்ட்டு தெரியும், அதாவது சென்டர் பாயிண்ட்டு தெரியும், டி பாயிண்ட்டு தெரியும். சென்டர் பாயிண்ட்டுக்கும் டிக்கும் இடையில இருக்கிற மிட் பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்க, சர்க்கிளை நம்ம இப்படி தானே வரைஞ்சிருந்தோம். சர்க்கிளுக்கு நடுவில் ஓ பாயிண்ட் 0,0. அடுத்ததான் ஏபியோட மிட் பாயிண்ட் டி 9,3. இப்போது இந்த ஓக்கும் டிக்கும் இடையில இருக்க அந்த மிட் பாயிண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓக்கும் டிக்கும் இடையில இருக்க மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதால ஓ பாயிண்ட்டையும் டி பாயிண்ட்டையும் எழுதிக்கிறேன். ஓ பாயிண்ட் வந்து 0,0, டி பாயிண்ட் வந்து 9,3.
இதோட மிட் பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதால மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். எதோட மிட் பாயிண்ட் இது? ஓடியோட மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட் m of x, y is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ x1, x2, y1, y2 எங்கே இருக்குது? மேலே இருக்க அந்த O பாயிண்ட்லேயும் D பாயிண்ட்லேயும் இருக்குது. அதை இப்போ எழுதிக்கலாம். O பாயிண்டில் வந்து x1, y1, D பாயிண்டில் வந்து x2, y2. இப்போ இந்த வேல்யூஸை தான் இங்கே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் OD is equal to x1க்கு பதிலாக 0 ப்ளஸ் x2க்கு பதிலாக 9 divided by 2, y1க்கு பதிலாக 0 ப்ளஸ் y2க்கு பதிலாக 3 divided by 2. 0 9 ஆட் பண்ணால் 9, ஸோ 9 by 2. அடுத்ததாக 0வும் 3யும் ஆட் பண்ணால் 3, ஸோ 3 by 2. இப்போ 9 by 2 நம்ம கேன்சல் பண்ணும்போது 4.5. உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியலன்னா டிவைட் பண்ணிங்க. 9 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4.5. 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1.5. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் OD இஸ் ஈக்குவல் டு 4.5 அண்ட் 1.5. இதுதான் 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்ததாக 6th ஒன் பார்க்கலாம். த பாயிண்ட்ஸ் A minus 5, 4, B minus 1, minus 2 and C 5, 2 are the vertices of an isosceles right angle triangle where the right angle is at B. Find the coordinates of D so that ABCD is a square. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸும் எப்படி இருக்குது அப்படின்னா ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது D பாயிண்ட். ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் D கேட்டிருக்காங்க. இப்போ ABCD இது எல்லாமே சேர்த்தோன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. அந்த ஸ்கொயர் ஷேப்பை நான் முதல்ல ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து நேம் எழுதிக்கிறேன். ABCD அப்படின்ற நேமை இந்த ஸ்கொயருக்கு கொடுக்குறேன். ABC வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கிற மாதிரி தான் நான் நேம் கொடுக்கணும். அடுத்ததாக இதோட பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? A பாயிண்ட் வந்து -5, 4, B பாயிண்ட் -1, -2 அண்ட் C பாயிண்ட் 5, 2. D பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ D பாயிண்ட்டை x, y அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த ABC ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அட் பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது B உங்களுக்கு ரைட் ஆங்கிள் அப்படின்னா Dயும் உங்களுக்கு ரைட் ஆங்கிள் தான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க Dயும் ரைட் ஆங்கிள் தான். அதனால் Dயும் Bயும் ரைட் ஆங்கிள் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா டயகனல்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஒரு ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டா அதில் இருக்க டயகனல்ஸ் ஈக்குவல். ஸோ இன் ஸ்கொயர் த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர். அந்த டயகனல்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுற அந்த லைன் வந்து ஒரு கோடு இன்னொரு கோடு மேலே பைசெக்ட் பண்ணி வெட்டிட்டு தான் போகும். ஸோ அதனால தான் இந்த லைன் நான் எழுதியிருக்கேன். இன் ஸ்கொயர் த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வெட்டிட்டு போகுது அப்படின்னா BDயோட மிட் பாயிண்ட்டும் ACயோட மிட் பாயிண்ட்டும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இது வந்து பைசெக்ட் ஈச் அதர். இந்த ரெண்டு லைனுமே வந்து பைசெக்ட் ஈச் அதர். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் BD இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் AC. ACயோட மிட் பாயிண்ட்டும் BDயோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிட் பாயிண்ட் ஆஃப் BD அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் AC. மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னாலே முதல்ல என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா எழுதிப்போம். ஸோ மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x1 + x2 by 2, y1 + y2 by 2. அடுத்ததாக மிட் பாயிண்ட் ஆஃப் BD கண்டுபிடிக்கிறதுக்கு B பாயிண்ட் எழுதிக்கலாம். -1, -2, D பாயிண்ட் x, y ஈக்குவல் டு இந்த பக்கம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எழுத போகிறோம்? ACயோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A பாயிண்ட் -5, 4, C பாயிண்ட் 5, 2. இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். அதில் இருக்க x1, y1, x2, y2 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். B அண்ட் Dயில் வந்து B பாயிண்ட் x1, y1 ஆகவும் D பாயிண்ட் x2, y2 ஆகவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் A பாயிண்ட் x1, y1 ஆகவும் C பாயிண்ட் x2, y2 ஆகவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
இப்போ ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கண்டுபிடிக்கிறதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1க்கு பதிலாக -1 ப்ளஸ் x2க்கு பதிலாக x டிவைடட் பை 2 கமா y1க்கு பதிலாக -1 ப்ளஸ் y2க்கு பதிலாக y டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசிக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது x1க்கு பதிலாக -5 ப்ளஸ் x2க்கு பதிலாக 5 டிவைடட் பை 2 கமா y1க்கு பதிலாக 4 ப்ளஸ் y2க்கு பதிலாக 2 டிவைடட் பை 2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? -1 ப்ளஸ் x பை 2 கமா -1 ப்ளஸ் y பை 2 இஸ் ஈக்குவல் டு -5 ப்ளஸ் 5 சப்ராக்ட் பண்ணும்போது 0. ஸோ 0 டிவைடட் பை 2 கமா 4 2 ஆட் பண்ணால் 6 டிவைடட் பை 2. இப்போ ஆல்ரெடி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? -1 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 கமா -2 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2. அடுத்ததாக ரைட் ஹேண்ட் சைடில் 0வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 0, 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டேர்மை ஃபஸ்ட்டு டேர்ம் கூட கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் டேர்மை செகண்ட் டேர்ம் கூட கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கம்பேர் பண்ணலாம். -1 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்ததாக செகண்ட் டேர்ம் -2 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2வும் 0 மல்டிப்ளை பண்ணால் 0 தான் கிடைக்கும். ஸோ -1 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் வேணும், அதனால் இந்த -1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது +1 மாறிடும். அடுத்ததாக இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -2 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும், -2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது +2 மாறும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 + 2 8. ஸோ டி பாயிண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டி பாயிண்ட் 1,8. ஸோ ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதலாம்? The vertex of D of x, y. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டி பாயிண்ட் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? D of x, y தானே எழுதியிருக்கோம். அப்போ அந்த x, y தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ the vertex D of x, y is equal to 1,8. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் மேத்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸை நோட்டிஃபிகேஷனாக பெற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டாகிராம் பேஜில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.